லாம்பூன் உதவியுடன் கூடிய டிஎம்விஆர் டிரான்ஸ்கதேட்டர் மிட்ரல் வால்வு ரீபிளேஸ்மெண்ட் சிகிச்சையை தென் தமிழகத்தில் முதன்முறையாக மேற்கொண்டு சாதனை படைத்திருக்கும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை. சென்னை அல்லாத தமிழ்நாட்டில் இதயவியலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக லாம்பூன் உதவியுடன் கூடிய டிஎம்விஆர் செயல்முறையை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் வெற்றிகரமாக செய்திருக்கிறது. கதீட்டர் அடிப்படையிலான இந்த மேம்பட்ட உத்தி முன்பே இம்பிளான்ட் செய்யப்பட்ட மிட்ரல் வால்வை விரிவாக்கவும் அல்லது கீறி எடுக்கவும் புதிய வால்வை அதற்கு மாற்றாக பொருத்தவும் உதவுகிறது. முன்னாள் வங்கி அதிகாரியான 75 வயதான நபருக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மிட்ரல் வால்வு மாற்றுவதற்காக 10 ஆண்டுகளுக்கு முன்பு திறந்தநிலை இருதய அறுவை சிகிச்சை இவருக்கு செய்யப்பட்டிருந்தது. மிட்ரல் வால்வு என்பது இதயத்தில் உள்ள 4 வால்வுகளில் ஒன்றாகும். இடது இதய மேலறையிலிருந்து இதயத்தின் பிரதான பம்பிங் அறையான இதய கீழறைக்கு இரத்த ஓட்டத்தை இது ஏதுவாக்குகிறது. மிட்ரல் வால்வு இரு லீஃப்லெட் களை கொண்டிருக்கிறது. இதயத்தின் வழியாக ஒரு திசையில் இரத்தம் பாய்வதை உறுதி செய்வதற்கு தமனியை திறப்பதும் இறுக்கமாக மூடுவதும் தான் இந்த மிட்ரல் லீஃப்லெட் களின் ஒரே நோக்கமாகும். சரியாக செயல்படாத மிட்ரல் வால்வு இருக்குமானால் அது நுரையீரலில் மிகை அழுத்தத்திற்கும் இதய விரிவாக்கத்திற்கும் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்கும் இரத்த உறைகட்டிகளுக்கும் இதய செயலிழப்பிற்கும் வழிவகுக்கக்கூடும். மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இதயவியல் துறையின் தலைவர் டாக்டர் கணேசன், இதயவியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் சிவகுமார் மற்றும் இதய மயக்க மருந்தியல் துறையின் தலைவர் டாக்டர் குமார் ஆகியோர் தலைமையிலான சிகிச்சைக்குழு அதிக துல்லியத்தோடும் திறனோடும் இந்த சிக்கலான சிகிச்சை செயல்முறையை வெற்றிகரமாக செய்திருக்கிறது. அந்த வேல்வுக்குள்ள இன்னொரு வேல்வ் வைக்கிறப்போ நார்மலா ஹார்ட்ல இருந்து வெளியே வர பகுதி அது எல்விஓடின்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் வென்ட்ரிகல் அவுட்ஃப்ளோ ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஹார்ட்ல இருந்து ரத்தம் வெளியே பம்ப் ஆகி வரணும். அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலான பகுதியா மாறிடும். அது ரொம்ப ஒரு மேஜர் காம்ப்ளிகேஷனா இருக்கும். வேல்வின் வேல்வ் வைக்கிறப்போ ஒரு தடவை வைக்கிறப்போ அந்த ப்ராப்ளம் ரொம்ப இருக்காது. பண்ணிடுறோம் நம்ம வந்து. ஒரு நாள் தான் நம்ம பேஷண்ட் ஐசியூல இருப்பாங்க. 2வது நாள் ஸ்பெஷல் ரூமோ பிரைவேட் ரூமோ வார்டுக்கு வருவாங்க. 4வது நாள் 3வது நாள் பேஷண்ட் வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளவு சிம்பிள் ஆபரேஷன். உங்களுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாம இந்த எளிய முறையில இந்த வைத்தியங்களை பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. பேஷண்ட் ஒரே நாள்ல வீட்டுக்கு வந்துருவாங்க. இது ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ண பேஷண்டோட ஒரு போட்டோ. சோ ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமல் இன்வேசிவ். ஒரே 2 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம். This is how the earlier surgical valve is. This is how the laceration is being done with the critical base, with the flying wheel, with the electrocautery, and this is the site of laceration where we have to make from tip to base. And this is a transesophageal echo, which I was 3D. Transesophageal echo, 3-dimensional transesophageal echo. General anesthesia la podu vaayuliya tube podu நம்ம கரெக்ட்டா எந்த இடத்துல லாக்ரேட் பண்றோம்ங்கறதையும் நம்ம 3-dimensional வியூல பார்க்கறோம். இதான் பேஷண்டோட இமேஜ். ப்ரொசீஜர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு வந்து நம்ம சவுத் தமிழ்நாட்டுல வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட்னு இருக்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்றோம் நம்ம மீனாட்சி மிஷன்ல. அண்ட் நியூவர் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேர்ல்ட்ல லேட்டஸ்டா என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இங்க வச்சிருக்கோம். அது போக ஒரு சப்போர்ட்டிங் டீம் இருக்கு நம்மளுக்கு. இன்டென்சிவ் கேர்லயும் சிடிவிஎஸ் டீம் இது எல்லாமே ஒருங்கே இங்க மீனாட்சி மிஷன்ல அமையப்பட்டதால தான் இந்த ப்ரொசீஜர் இங்க இவ்வளவு சுலபமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சது. ஸோ ஃபர்தரா உங்க கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம கார்டியாலஜிஸ்ட் ஆன்சர் பண்ணுவாங்க. டிரான்ஸ்கேபிட்டல் மைட்ரல் வால்வின் வால்வுக்கு அந்த பர்టిక్యులர் ஸ்ட்ரக்சரை நான் அனிமேஷன்ல காமிச்சது. அதே மாதிரி அயோட்டிக் வால்வ் இது இன்னொரு இடத்துல பிளேஸ்ல உள்ளது வந்து பெசிலிகா அப்படின்னு சொல்லி அதுல திருப்பி இதே மாதிரி அந்த லீஃப்லெட் மூவ் ஆகி பேஷண்டோட கரோனரி ஆர்டரிஸ்ல போய் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பெசிலிகான்னு ஒன்று பண்றோம். There are other ways like basilica, lamboom, transcaval, intrathecal septal puncture. It is an evolving field. It is being done worldwide. இந்தியாலயும் பண்றாங்க. நம்ம சென்டர்ல one of the electrosurgery இந்த lamboom ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கோம். சீனியர் கார்டியாலஜிஸ்ட் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். என்னோட ஹார்ட் டீம் மெம்பர்ஸ் டாக்டர் செல்வமணி, டாக்டர் கணேசன், டாக்டர் ஜெயபாண்டியன், டாக்டர் சம்பத் குமார், இன் த பிரசன்ஸ் ஆஃப் அவர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்ணன். இதோட வெரி ஹாப்பி மொமெண்ட். நாங்கள் ரீசெண்டாக ஒரு 65-year-old மேன் ஏற்கனவே வந்து ஒரு சர்ஜிக்கல் பயோப்ராஸ்தட்டிக் வால்வ் பண்ணியிருந்தாரு. அது ஃபெயிலியர் ஆகி transcatheter mitral valve valve, which is especially we have done with a Lamboon assisted TMVR. Lamboon ஒரு எலக்ட்ரோ சர்ஜரி தொட வழியா போய்
எலக்ட்ரோ சர்ஜரி லைக் அ சர்ஜன் நைஃப் யூஸ் பண்றதுக்கு பதிலா நாங்க எலக்ட்ரோ சர்ஜரி கெத்திட்டர் மூலமா ஸ்பெஷல் வயர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணி இந்த டிரான்ஸ்கெத்திட்டர் மைட்ரல் வால்வை ஏற்கனவே சர்ஜன் போட்ட வால்வ்ல டிரான்ஸ்கெத்திட்டரா பிளேஸ் பண்ணியிருக்கோம். பேஷண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். இது ஜெனரல் அனஸ்தீசியால 3D டிரான்ஸ்இசோபேஜியல் எக்கோங்கிறத ஸ்பெஷல் எக்கோகார்டியோகிராஃபி யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜரை தொடவழியா பண்ணியிருக்கோம். பேஷண்ட் 3 daysல was eligible to get discharge. Patient is doing well. Patient follow வந்தாங்க, நல்லா இருக்காங்க. அவங்களோட மெயின் சிம்டமான மூச்சு திணறல் நல்லா கிளியர் ஆகி patient is doing well. Another special moment about this Lampoon assisted transcatheter mitral valve replacement is first time being done in South Tamil Nadu. And நீங்க சென்னை அப்பால பாத்தீங்கன்னா this is available to us our general public at a very affordable price. So we can do this expertise at the same token at a very affordable price. Thank you, one and all. சாதாரண என்ன ஸ்பெஷல் சாதாரண இது இந்த லாம்பூன் அசிஸ்டட் டிரான்ஸ்கெத்திட்டர் மைட்ரல் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படாது. இந்த பர்டிகுலர் பேஷண்ட்ல ஏன் அது தேவைப்பட்டுச்சுன்னா அவருக்கு சிடி அனாலிசிஸ் பண்ணப்போ நம்ம ஏற்கனவே சர்ஜன் போட்ட வால்வ்ல இன்னொரு வால்வ் வைக்கிறப்போ அவருக்கு லெஃப்ட் வென்ட்ரிகிள் இருந்து பிளட் வெளியில போறதுக்கு தடைப்படலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு சிடில ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவருக்கு இந்த எலக்ட்ரோ சர்ஜரி லேம்புங்கிறது தேவைப்பட்டுச்சு. அது தேவைப்பட்டதுங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம இங்க ஹைலைட் பண்றோம். தட் எலக்ட்ரோ சர்ஜரி அண்ட் டிரான்ஸ்கெத்திட்டர் mitral valve being first time done in South Tamil Nadu in our center, Meenakshi Mission Hospital, which is always known for first and best. Thank you, Vanado. சென்னை தவிர தென் மாவட்டங்கள்ல நம்ம தான் சென்னை தவிர தென் மாவட்டங்கள் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். சென்னையோட கம்பேர் பண்றப்போ ஈவன் இன் ஃபியூச்சர் ஆல்சோ ஆல் தீஸ் எலக்ட்ரோ சர்ஜரிஸ் and valve replacements, whether it is a valve in valve, mitral or aortic or native valve like TAVI, can be done at a very, very affordable price. That's a main message we want to convey each people here. அரசு காப்பீட்டில் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜிஹெச்எஸ் ஸ்கீம்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மேபி அந்த அவங்க இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி உள்ள அமௌண்ட் கொடுப்பாங்க. அது போக உள்ளதை நம்ம we have to meet out.